எல்லோரும் நல்லா இருக்கீங்கண்ணாம்மா. இப்போ தர்ஷனி வயசு 35 ஆகுது. இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய அதே நேரம் நல்ல வசதியும் சேர்ந்துக்கிற பெண்ணுடன் தேடுறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண முன்னே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தாங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா சோழிய வேளாதான் சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரம் பார்த்து வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கஸ்டமைஸ் டால் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒருத்தர் ஃபேஸ் இமேஜ் கொடுத்தேன், அதே மாதிரி ஒரு சின்ன பொம்மையை செஞ்சு தருவாங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு திறமையான கொண்டு வந்தமா இவங்க சோஷியல் மீடியா மூலமாக தான் இவங்ககிட்ட ஸ்கில் காமிச்சு நிறைய பேர் அப்புறம் இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்து நல்லா போயிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க இதில் ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்களாம்மா. அது இல்லாமல் 3 கடை ரெண்டுக்கு விட்டுருக்கதை சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நல்ல வெசடில் ஃபேமிலி தாம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு வீட்டை முன்னாடி ஒரு பெட்டி கடை வச்சு நடத்திட்டு வராங்கன்னா, எனக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி வேறு ஊரை செட்டில் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கும் பையன் இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு ஒத்து போகலன்னு தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா இவங்க அரேஞ்ச் மேரேஜ் மூலமாக தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்கம்மா. அவரால் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி மேற்கொண்டு கேட்க வேணாம் சொல்லிட்டாங்க. இவங்க இப்போ செகண்ட் மேரேஜ் தான் அவன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தற்சாமியும் இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களாம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பு துணை வீட்டோட அப்படி தானே சொல்கிறாங்க. இவங்களையும் நல்லபடியாக பார்த்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும் எதிர்பார்க்குறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்கம்மா. இவங்க போன லைஃப் ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க. அதனால் இப்போ வரப்போகிற இந்த 2ஆம் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக போகணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம போகக்கூடிய உணவுள்ளவராக எதிர்பார்க்குறாங்க. இவங்களும் அப்படி தான் நடந்துப்பாங்க சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் நல்ல வசதி சேர்ந்து வரணும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பார்த்த கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.